2025ங்க எங்களை புரட்டி போட்டுச்சுன்னு தான் சொல்லணும். ஆமாங்க, பர்சனல் லைஃப்லேருந்து பிஸ்னஸ் லைஃப் வரைக்கும் என்ன தான் நம்ம பாசிட்டிவாக இருக்கணும்னு நம்ம நினச்சாலும் இருக்க முடியலங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய எமோஷன்ஸ், பிரேக் டவுன், ஃபினான்ஷியலாக நிறைய நாங்கள் அடிபட்டோங்க. எல்லாத்துக்குமே ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? அதுதாங்க என் ஹஸ்பண்ட். நான் எது பண்ணினாலும் நீ பண்ணுறது சரிதாம்மா அப்படின்னு எப்போவுமே எனக்கு பேக் போனாக இருப்பாங்க. அவங்க இல்லைன்னா இந்த இயரை நான் என்னால் மேனேஜ் பண்ணி கொண்டு போயிருக்கவே முடியாதுங்க. என் கூட அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்து இந்த 2025 என் கூட ரன் பண்ணி வந்ததுக்கு 2026 நம்ம நல்லா இருப்போம். லவ் யூ தங்கம். ஹாப்பி நியூ இயர். எல்லாருமே அப்படித்தாங்க. ஒர்க்குன்னு இயர் ஃபுல்லாக நம்ம எண்டு ஃபுல்லாக உழைச்சிட்டே இருந்தால் ஏன்டா இந்த லைஃப் இப்படி போகுது அப்படின்னு தாங்க யோசிக்க முடியும். ஃபேமிலி கூடயும் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நிறைய ட்ராவல் பண்ணுங்கள், நிறைய இதை கோ த்ரூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும். இந்த மாதிரி கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு ரன் பண்ணி வரவும் முடியும். தோணலாம், நம்ம ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் பிடிச்சதை வாங்கி தரணும், நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கணும், நம்ம குழந்தைகள் எல்லாத்துக்கும் பிடிச்சதெல்லாம் வாங்கி தரணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே ஓகே தான். பட் நமக்குன்னு ஒரு டைம் வேணும் இல்லைங்களா? கண்டிப்பாக எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னா நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க. எதுவாக இருந்தாலும் 2 பேர்த்துக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. லைஃப் எப்போவுமே நல்லபடியாக போகும். தேர்ட் பர்சனை நம்ம ஃபேமிலிக்குள்ளே கொண்டு வரதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. 2025 எப்படி வேணால் இருந்துட்டு போகுதுங்க. 2026 நல்லபடியாக நம்ம வரவேற்போம். நேர்மையாகவும் உண்மையாகவும் உழைச்சி நம்ம நின்னோன்னா நமக்கு வர வேண்டியது நமக்கு எப்போவுமே வந்து சேருங்க. என்னால் முடிஞ்சதை உங்களால் முடியாதுங்களா? எல்லாத்துக்கும் எல்லாமே பேசிட்டு நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோன்னு சொல்ல மறந்துட்டேன் இல்லைங்களா? கோயம்புத்தூரில் இருக்க ரேஸ் கோர்ஸ்க்கு தாங்க போயிருந்தோம். போயிட்டு 2 o'clock வீடும் வந்துட்டோம். எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயருங்க. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. பாய்.